ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்கள் ப்ரெக்னன்சியோட 21st வீக்கில் என்னென்ன சேஞ்சஸ் நடக்கும் அதை தான் பார்க்க போகிறோம். உங்கள் பேபியோட லென்த் பார்த்தீங்கன்னா இந்த 21வது வாரத்தில் 27 சென்டிமீட்டர் அளவுக்கு அல்லது 10 இன்ச் அளவுக்கு இருப்பாங்க. அவங்களோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 400 கிராம் அளவுக்கு இருப்பாங்க. அண்ட் சைஸ் வந்து ஒரு வாழைப்பழ சைஸுக்கு இந்த 21 வாரத்தில் இருப்பாங்க. இது எல்லாமே வந்து ஒரு அப்ராக்சிமேட்டான மெஷர்மெண்ட்ஸ் தான். ஸோ இந்த 21 வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தையோட ஆர்கனும் அவங்களோட உடம்புல இருக்க ஆர்கன் வந்து ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு தேவையான பாடி சிஸ்டம்ஸும் வந்து டெவலப் ஆக ஆரம்பிக்கும். அது கண்டினியூ ஆகும், டெவலப் ஆக கண்டினியூ ஆகும். ஸோ இந்த எல்லா ஃபங்க்ஷனுமே வந்து அவங்க வெளியே வந்ததுக்கப்புறம் அவங்க சர்வைவ் ஆகிறதுக்கான ஒரு எபிலிட்டி வந்து கொடுக்கும். அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பேபி வந்து சக் பண்ணுறதுக்கு லேர்ன் பண்ணுவாங்க இந்த 21வது வாரத்தில். அதாவது உள்ளே இருக்கும்போது அந்த சக் பண்ணுறது, உரியறது, கிராஸ் பண்ணுறது இது வந்து அவங்களுக்கு தேவை இருக்காது. இருந்தாலும் அந்த எபிலிட்டி வந்து அவங்க இந்த 21 வாரத்தில் அவங்களுக்கு டெவலப் ஆகும். ஒன்ஸ் உங்கள் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நீங்கள் ஃபீட் பண்ணும்போது அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்களோட குழந்தை வந்து வெயிட் கெயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இது வந்து உங்களுக்கு 5வது மாதம் செகண்ட் ட்ரைமஸ்டர்லேருந்தே உங்களோட வயிறு வந்து பெருசாக ஆரம்பிக்கும். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பேபியோட வெயிட் கெயின் ஆகிறதுனால அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிட்டே வருவாங்க. ஆனால் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறைய ஃபேட் எல்லாமே இருக்காது. ஆனா, நாட்கள் போக போக உங்களுக்கு 6 மாசம், 7 மாசம்லாம் ஆகும்போது, அவங்களுக்கு நெறைய ஃபேட்ட வந்து இன்னும் கொஞ்சம் வெயிட் வந்து கெயின் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து 21 வாரத்துல நடக்கக்கூடிய சேஞ்சஸ். நம்ம வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.